ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ஆதி கேசவா அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் வெளியாக இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ அவரோட ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமா பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோடைய அம்மா அப்பா சொல்லிடுறாங்க, நாங்கள் உன்னுடைய பயாலஜிக்கல் அம்மா அப்பாவே கிடையாது, உன்னுடைய அம்மா அப்பா வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவுடைய உண்மையான அம்மா அப்பா யாரு அப்படின்னு தெரிய வரும்போது அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. காலையிலேயே ஒரு அம்மா எழுந்திருச்சு தான் பொண்ணை எழுப்பி விட்டு சீக்கிரமா ரெடி பண்ண வைக்கிறாங்க. சாப்பாட்டையும் ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு டிராக்டர்ல ஏற்றி விடுறாங்க. அந்த டிராக்டர்ல நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தா அதாங்க இல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்குவாரிக்கு வேலை பார்க்கறதுக்காக போறாங்க. சின்ன பசங்க மட்டும்தாங்க அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரியவங்களுக்கு வேலையே கிடையாது. அடியாட்கள் பாதுகாப்புக்கு இருக்காங்க. இது நடத்திக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா சங்காரெட்டி அப்படின்ற ஒரு ரவுடி தான். அந்த குவாரி கிட்ட இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு ஒரு கணவன் மனைவி பிரேயர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு நபர் கூட்டு வந்திருக்காருங்க. ஆனா சங்காரெட்டி அலோ பண்ண மாட்டேன்றாரு. இந்த கணவன் மனைவிக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு பிரேயர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்கன்னு புரியுது. எங்க கிட்ட மொபைல் எல்லாம் இல்ல, மொபைல் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு நாங்கள் உள்ள போய் பிரேயர் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல சங்காரெட்டியும் அலோ பண்றாருங்க. இவங்க பிரேயரை முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு பச்சை மீனை கொடுத்து சாப்பிட சொல்றாருங்க. இவங்க 3 பேரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் சங்காரெட்டி சொல்றாரு, போன் அங்க வச்சுட்டு போனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னோட பட்டன்ல கேமரா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க நடக்கிற விஷயத்தையெல்லாம் வெளி உலகத்துக்கு காட்டலான்னு இருக்கிறியா அப்படின்ட்டு 2 பேர்த்து அங்கேயே கொலை பண்ணிடுறாருங்க. அந்த லேடியை விசாரணை பண்ணும்போது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமியார் தான் எங்களுக்கு தகவல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல சாமியாரை விசாரணை பண்ணும்போது நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, ஆனா இந்த கோயிலை மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் கெஞ்சுறாரு. ஆனா இந்த சங்காரெட்டி இருக்கிறது கொஞ்ச நாள், ஒழுங்கா இருந்துக்க, இல்லாட்டி உன்னையும் சிவனையும் கைலாசத்துக்கு அமிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறாரு. அந்த சாமியார் போயிட்டு இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு மினிஸ்டருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல வச்சு கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. அந்த வழியா ஒரு ஆம்புலன்ஸ் வருதுங்க. ஆம்புலன்ஸ்க்கு கூட இவனுங்க வழி விட மாட்டேன்றானுங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து பொறுமையா பேசி பார்க்கறாரு, ஒரு உயிர் ஆபத்துல இருக்கு, வழி விடுங்க அப்படின்ட்டு. ஆனா அவனுங்க கேட்கற மாதிரி இல்ல. ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே ஹீரோ காருக்குள்ள இருந்து இறங்கி வந்து அவங்கள போட்டு பொலன்னு பொளந்துடுறாரு. கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு பொளந்துடுறாரு. உடனே அந்த இடத்துல டிராஃபிக் எல்லாம் கிளியர் ஆகுது. ஆம்புலன்ஸும் சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போதுங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய பேரு பாலு. ஹீரோடைய அம்மா எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோடைய ரூம்ல பவர் இல்லைங்க. அதே சமயம் இவருக்கு நல்ல சாப்பாடும் கிடைக்காது. இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு எந்த ஒரு சலுகையுமே இல்லை, நீ வேலைக்கு போற வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்றாரு. ஏன்னு கேட்டா நீ பாட்டுக்கு அநியாயத்தை தட்டி கேட்கிறேன்னு எவனையோருத்தனை போட்டு பொழந்துடுற. அவனுடைய ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் யாரு பார்க்க வேண்டியதா இருக்கு? உங்க அண்ணன் டாக்டர் அப்படின்றதுனால அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு மேலெல்லாம் என்னால் பொறுத்துக்க முடியாது. அதனால ஒழுங்கா நீ வேலைக்கு போ. நீ வேலைக்கு போனா மட்டும்தான் இந்த குடும்பத்தில் உனக்கான சலுகையெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்லிடுறாருங்க. ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு, அண்ணன் வந்து டாக்டரா இருக்கிறாரு. ஹீரோ மட்டும் தாங்க இப்போ சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரே அவமானமா போச்சு, நான் உடனடியே ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்க அப்பதான் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய கம்பெனியில் வந்து இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதனால இந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பி போறாரு. ஹீரோனுடைய பேரு சித்ரா. இவங்க வந்து காஸ்மெட்டிக் கம்பெனியோட சிஇஓவா இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோனுடைய அப்பா தான் இந்த கம்பெனியோட ஓனரு. ஹீரோயின் தான் வந்து நிர்வாக பொறுப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே கம்பெனியில் ராகுல் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு ஹீரோனை கட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் ஹீரோனுடைய அப்பாவோட நோக்கமா இருக்கு. ஆனால் ஹீரோனுக்கு ராகுல் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ஹீரோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்போது ஒரு காஸ்மெட்டிக்ஸ் பொருளை கொடுத்து இதை வித்து காட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோ நார்மலாக பேசுகிறாரு. இது ஒன்றும் வீடாக போய் விற்கிற பொருள் கிடையாது, கருப்பாக அசிங்கமாக இருக்கிறவங்கள வெள்ளையாக அழகாக மாற்றக்கூடிய பொருள்னு சொல்லி விற்கணும் அப்படின்னு ராகுல் சொல்கிறாரு. ஹீரோக்கு கோவம் வந்துடுது. என்ன சார் கருப்பு அசிங்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மற்ற பிராண்டு மாதிரியே? இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் யூனிக்காக இருக்கலாம், கலரை பற்றி திங்க் பண்ணாதீங்க, அழகாகலாம் வாங்க அப்படின்னு சொல்ல இந்த டேக்லைன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியாக நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஹெட்டாகவே ஹீரோவை போட்டுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ஹீரோடைய அம்மா கிட்ட பயங்கரமா சீனை போட்டுக்கிறாரு. அம்மா, இனிமேல் நீங்க எந்த கவலையும் பட தேவையில்ல, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், இனிமேல் இந்த வீட்டில் கிடைக்கக்கூடிய சலுகையெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா பையனுக்கு துணி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாக இருக்கக்கூடிய பேண்ட்டை போட்டு வராரு. என்னடா இது நாய் கொதர்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஹேண்ட்ஸமான ஃபேஷன் டிசைனர் டிசைன் பண்ண பேண்ட் தான்ப்பா இது, ஃபார்மல்லாம் போரிங், இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு இவர் கிளம்பி போறாரு. இப்போ இந்த காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக் எல்லாம் வருது. ஒரு சின்ன பையனை வச்சு தான் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பையனால தூக்க முடியலன்னு அந்த பாக்ஸை கீழே போட்டு
உடைச்சிடறான். அவனை போட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்ததும் ஹீரோக்கு கோவம் வந்துருது. சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்குறதே தப்பு, இதில் கை வேற வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு மிரட்டி விட்டுட்டு உடனே அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்கி தரதுக்காக கேண்டீன் கூட்டு போறாரு. அங்க ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ட்ரெஸ் இது அப்படின்ட்டு. மேடம் ஃபார்மல்லாம் போரிங், இதுக்கு அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ராகுல் கிட்ட பேசிக்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக ராகுல் அந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சப்ளையர் அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்க, சைல்டு லேபர் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் சார், எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. அது எப்படி சின்ன பசங்களை வச்சு வேலை பார்க்கலாம், இது எப்படி எனக்கு தெரியாமல் இருந்தது, உடனே அந்த சப்ளையரை கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல ராகுல் பார்த்தீங்கன்னா சப்ளையரை கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரமெல்லாம் உனக்கு கிடையாது, அப்பா கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த கம்பெனியோட ஓனர் நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டி விட்டுறாங்க. அதே சமயம் ஹீரோ கிட்ட முதல் நாள் ஒரு டேக்லைனை சொல்லி என்னை இம்ப்ரெஸ் பண்ற, ரெண்டாவது நாள் இந்த சப்ளையரை போட்டு பொழக்கிற, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா ஆஃபீஸ்க்கு வராரு. இந்த சப்ளையரை கேன்சல் பண்ணதுனால சங்காரெட்டி கிட்ட இருந்து ப்ரெஷர் ஹீரோயின் கிட்ட போயிட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படிங்கும்போது சைல்டு லேபர்ப்பா அப்படின்னு சொல்ல, சில விஷயங்களை எல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறது தான் நல்லது, நீ இதெல்லாம் தலையிடாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்லிடுறாருங்க. அங்கே கட் பண்ணா கிராமத்தில் ஒரு ஆசிரியர் சின்ன பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு வந்த இந்த சங்காரெட்டி இந்த டீச்சரை அடிச்சு கொலை பண்ணிட்டு, இப்போ போடா அவன் என்ன சொல்றான்னு பாடுறா அப்படின்னு சொல்ல இந்த சின்ன பையன் எழுப்பி பார்க்குறான். அந்த டீச்சர் செத்து போயிட்டாரு. உங்களுக்கெல்லாம் பொய் சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, படித்தா வேலை கிடைக்கும்னு, வேலை கிடைச்சா தான் நல்லா இருக்க முடியும், அதனால நீங்கள்லாம் படிப்பை தூக்கி போட்டு குவாரிக்கு வந்துருங்க, வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி சின்ன பசங்களை எல்லாம் இவன் கூட்டிட்டு போய் குவாரியில் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்வெஸ்டர் சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கம்பெனி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அப்போ ஹீரோன் ரொம்ப கோவமாக அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எதனால் கோவமாக இருக்காங்க அப்படின்னா, பேருக்கு தான் வந்து என்னை இந்த கம்பெனியோட ஓனராக வச்சிருக்காங்க, ஆனால் எல்லா முடிவுகளும் என்னுடைய அப்பாவே எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அப்படியே நார்மலாக பேசி காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகுறாருங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோனும் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை வர சொல்லி, இங்கே ஒரு பார் இருக்குடா, எனக்கு நிறைய சம்பளம் வருது, நம்ம இனிமேல் அடிக்கடி இங்கே வரலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக ஹீரோயின் வந்து இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே, என்னை கொண்டு போய் ஃப்ரெண்டு வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, அட நீங்கள் என்னுடைய பாஸ், கட்டளை இடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டோடைய பேர் வஜ்ரா, அவங்க அப்பாவோடைய பேர் மகாகாளீஸ்வர். ஆக்சுவலாக வஜ்ராவோடைய பர்த்டே வந்து அவங்க அப்பா மறந்துட்டாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மா சாகும்போது நானும் செத்துருந்தா இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வார்த்தையால் காயப்படுத்திக்கிட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டு, அட உங்கள் அப்பா தாங்க இந்த கிஃப்ட்டை வந்து சர்ப்ரைஸாக கொடுக்க சொன்னார், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், உடனே வஜ்ரா பார்த்தீங்கன்னா சடனாக சமாதானம் ஆயிடுறாங்க. அப்பா அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கு, என்கிட்ட இவ்வளோ நேரம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோனை பார்த்ததோ அவங்க பேசிட்டு உள்ளே போயிடுறாங்க. யாருப்பா நீ, இவ்வளோ நேரம் எப்படி என் பொண்ணு முகத்தை பார்க்கறது அப்படின்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன், ஏதோ சொன்னேன், உடனே அவன் சமாதானமாய் போயிட்டாலே. சார் நான் மேடமுக்கு கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தோணுச்சு, அதான் என்னால் சால்வ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, உன் வாழ்க்கையில் நீ என்ன பிரச்சனைனாலும் உன்னோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணு, உனக்கு நான் உதவியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மகாகாளீஸ்வரர் கூட ஹீரோ ஃப்ரெண்ட் ஆயிடுறாருங்க. இப்போ ஹீரோட அம்மா ஃப்ரெண்டு 3 பேருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்கே ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோனை பார்த்து ஹீரோ ஸ்டன் ஆகிட்டு இருக்க, ஹீரோட அம்மா டக்குன்னு போய் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. பையன் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருப்பான், அவனுக்கு 2 லட்ச ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்ல, டே வேலை கொடுத்ததே அவதான், அவகிட்டயே போய் உங்கள் அம்மா போய் சொல்லி பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்ல, அப்போதான் தெரிய வருது ஹீரோட அம்மா ஹீரோக்கு பொண்ணு கேட்கல, ஹீரோட அண்ணாக்காக பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ போய் அவங்க அம்மா கூட்டிட்டு போய், அது நான் லவ் பண்ணுற பொண்ணுமா அப்படின்னு சொல்லி லவ் மேட்டரை ரிவீல் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் மகாகாளீஸ்வரர் கிட்ட இருந்து கால் வருது, பேசுறதுக்காக போக அப்போதான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறாரு. அதுக்கான காரணத்தை சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக மகாகாளீஸ்வரருடைய அண்ணன் பொண்ணை வந்து சங்காரெட்டி அப்படின்றவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. சங்காரெட்டிக்கு பார்த்தீங்கன்னா வரதட்சணையாக வந்து ஒரு குவாரியை கொடுத்துருக்காங்க. அந்த குவாரியில் இல்லீகலான ஆக்டிவிட்டியிலலாம் ஈடுபடுறது, சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறதுன்னு இந்த சம்பவத்தை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். இதை தட்டி கேட்ட மினிஸ்டரோடைய மருமகனை கொலை பண்ணியிருக்கான். இவனை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ ஒரே வழிதான் சார், அவனை போட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அவனை போட முடியாதுப்பா, ஏன்னா அவன் என்னோட அண்ணன் பொண்ணோடைய புருஷனாக போயிட்டான். ஆக்சுவலாக அவனை திருத்தணும் அப்படின்றதுக்காக நான் தான் வந்து மினிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அதுக்காக அண்ணன் பொண்ணை அடித்து டார்ச்சர் பண்ணி அந்த மினிஸ்டர் கிட்ட இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் ஃபைலை என் அண்ணன் பொண்ணு கையாலேயே என்கிட்டயே ரிட்டர்ன் பண்ண வச்சான். அவள் கெஞ்சுன்னு கெஞ்சரா, அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் ஊரை விட்டு இங்கே வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல, ஏன் சார் இவ்வளோ கொடூரனாக இருக்கிறான், அவனை விட்டு வச்சிருக்கீங்க, அவனை போட்டுருங்க சார், உங்கள் அண்ணன் பொண்ணு சந்தோஷமாக தான் இருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோடைய வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரக்காவுடைய பொண்ணுக்கு பர்த்டேங்க. அவள் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஹீரோடைய அம்மா கிட்டே இவளுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய அம்மாவும் போட்டு விடுறாங்க. அந்த ட்ரெஸ் ஸ்லீவ்லெஸ். அப்போதான் ஹீரோடைய அம்மா ஒன்று கவனிக்கிறாங்க, பொண்ணுடைய கையில் பைட் மார்க் இருக்கு. அதை பற்றி கேட்கும்போது தான் இந்த பொண்ணு சொல்றா, ஸோ இந்த பொண்ணுடைய ஸ்கூல் டீச்சர் தான் வந்து இந்த பொண்ணு கிட்ட அத்துமீறல ஈடுபட்டிருக்கான். இந்த விஷயத்த ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட சொன்னதும் ஹீரோக்கு கோவம் வந்துருதுங்க. உடனே அந்த பொண்ணை ட்ரெஸ் சேஞ்ச்
பண்ண வச்சு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. எல்லோருக்கும் சாக்லேட் கொடுக்க சொல்கிறாரு. அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா ஏன் லேட்டு, பர்த்டேனா இப்படி லேட்டாக தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி கிள்ளி வச்சுக்கிட்டு இருக்கான். இதை கவனிச்ச ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாரு. பெல் அடிக்கிறதுக்காக ஒரு ராடு ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த ராடை கழட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த டீச்சரோடைய கையை டேபிளில் வச்சு சக்கு சக்குன்னு குத்தி அந்த கையெல்லாம் முறிச்சு விட்டுறாருங்க. டீச்சர் வழி தாங்க முடியாமல் கத்துறாரு, கதறாரு. அதுக்கப்புறம் இந்த டீச்சரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது போலீஸ் கேஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஹீரோடைய பார்த்தீங்கன்னா அவரும் இன்ஸ்பெக்டர் அப்படின்றதுனால கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக அநியாயத்தை பார்த்தாலே அவன் தட்டி கேட்குற மாதிரி நாங்கள் வளர்த்து வச்சிட்டோம், எங்கள் வளர்ப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் அந்த பொண்ணு கொன்னுன்னு உடனே போய் இவன் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டான், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பேச போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஜஸ்ட் வார்ன் பண்ணி விட்டுறாங்க. கேஸ் எதுவும் போடல. ஹீரோன்னு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, யார் யா நீ, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ஆளாக போய் நிற்கிற, எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் நான் எல்லாருக்கும் எல்லாம் இந்த மாதிரி போய் நிற்க மாட்டாங்க, எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும், ஸோ எங்கள் அம்மாக்காக தான் இதை பண்ணினேன், அன்னைக்கு உங்களுக்காக இதை பண்ணினேன், எனக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்காக நான் வந்து முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இதனால் ஹீரோனும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயின் மேலே காதல் இருக்குது, ஆனால் அந்த காதலை இது வரைக்கும் ஹீரோயின் கிட்ட சொல்லலை. இப்போ வீட்டில் ஹீரோ அவங்க அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, எப்போ சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து ஹீரோனுடைய பர்த்டே வருது. பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோயின் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இங்கே வச்சு ஹீரோயின் கிட்ட தான் காதலை வெளிப்படுத்திடலாம் அப்படின்னு ஹீரோ முடிவு எடுத்திருக்கிறாரு. ஹீரோயின் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த பர்த்டே பார்ட்டியும் தொடங்குது. அப்போ தான் ஹீரோனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஹீரோனுடைய அப்பா ஹீரோக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்றாருங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய பார்ட்டியாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த பார்ட்டியில் வச்சு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அப்பாவுக்கு ராகுலை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் ஹீரோனை ராகுலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இது ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல, அதே சமயம் ஹீரோனுக்கும் பிடிக்கல. சரிடா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் கிளம்ப கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த ராகுலும் ஹீரோனுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என் பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், உன்ன மாதிரி ஆளுக்கு என்ன மாதிரி ஆளோட பொண்ணு கேட்குதாடா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் வந்து நான் இன்வைட் பண்ணி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான், கொஞ்சம் மரியாதையாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே லைனாக காருங்க வந்துக்கிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த காருக்குள்ள இருந்து ஹீரோடைய அம்மா அப்பா அப்புறம் ஒரு வயசானவர் இறங்குறாரு. அவர் வந்து ஹீரோ கிட்ட உன்னோட அப்பா இறந்துட்டாருப்பா, முதல் இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, என்னோட அப்பா அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோடைய அம்மா வந்து அவர் உன்னுடைய உண்மையான அப்பா கிடையாது, நான் உன்னுடைய உண்மையான அம்மா கிடையாது, உன்னுடைய அப்பா பேர் மகாகாளீஸ்வரர், அவர் வந்து ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாரு, உடனடியாக வா அப்படின்னு சொல்ல, என்னம்மா உளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என் மேலே சத்தியமா அது தாண்டா உண்மை, உனக்கு புரிய வைக்கிறோம், வா இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வண்டியில் ஏற சொல்றாங்க. ஹீரோட ஃப்ரெண்டை கூட போக சொல்றாங்க. அண்ட் ஹீரோடைய அம்மா அங்கே இருக்கிறவங்கள மிரட்டி விட்டுறாங்க. உங்களுக்கு வேற முக்கியமான வேலை இருக்கிறதுனால உங்களை நான் சும்மா விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த வயசானவர் ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த வயசானவர் வேற யாரும் கிடையாது, மகாகாளீஸ்வரர் அப்படின்றவருடைய அண்ணன் தாங்க. அதாவது ஹீரோடைய ஹீரோடைய அப்பா அம்மா விபத்துக்குள்ளா இருந்திருக்காங்க. அப்போ ஹீரோடைய அம்மா சாவறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோடைய அம்மாவா இருக்காங்களே அவங்க கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு இவனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வளர ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு மட்டும் மகாகாளீஸ்வரர் கிட்ட வளர ஆரம்பிச்சிருந்திருக்குங்க. அந்த பொண்ணு தான் ஹீரோனுடைய ஃப்ரெண்டா பிரசன்ட்ல பார்த்தோம் இல்லையா அவங்க. மகாகாளீஸ்வரரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிராமத்தில் இருக்கும்போது ஒரு பொண்ணு கிட்ட 3 ரவுடிங்க அத்துமீறலில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளியே வந்துடுறாரு. ஒரு நிமிஷம் இங்கே வாமா, நீ அந்த தப்பு பண்ணவங்களை அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார் பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறாரு. 3 பேர்த்தோடைய தலை அங்கே இருக்குங்க. ஸ்பாட்லேயே பனிஷ்மெண்ட்டை கொடுத்தவர். அதனால் மக்கள் சைடில் இருந்து மகாகாளீஸ்வரருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அந்த ஊரில் ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் பொண்ணுக்கு வந்து சங்காரெட்டியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. வரதட்சணையாக அந்த குவாரியும் கொடுக்குறாங்க. சங்காரெட்டியோட ஆட்டம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மகளை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாகாளீஸ்வரரும் அவருடைய மகளும் இந்த சிட்டிக்கு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ மகாகாளீஸ்வரர் வந்து விபத்தில் இறந்து போயிட்டாரு. ஸோ அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் மகனா நீ தான் பண்ணி ஆகணும், அதனால தான் உண்மையை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த விஷயத்தையெல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவருடைய பயாலஜிக்கல் ஃபாதரான மகாகாளீஸ்வரருக்கான இறுதி சடங்கு எல்லாத்தையுமே பண்ணுறாருங்க. ஹீரோ குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட மறைச்சாங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோடைய பயாலஜிக்கல் மதர் சாவறதுக்கு முன்னாடி இவன் இந்த கிராமத்துக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ்லாம் வாங்கியிருந்திருக்கிறாங்க. அதனால தான் வந்து ஹீரோடைய அம்மா இப்போ வரைக்கும் சொல்லாமல் இருந்திருந்திருக்கிறாங்க. இப்போ
ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு அதாவது வஜ்ரா கிட்ட போயிட்டு, என்னை விட உனக்கு தான் இழப்பு அதிகம்னு எனக்கு தெரியுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ஃபேமிலி ஊரில் இருக்காங்க, அங்கே வந்துட்டு அம்மாவுக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோட வீட்டில் வந்து ஹீரோடைய அப்பாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருக்கிறாரு. அவர் ஹீரோ கிட்ட பணம் கொடுத்து இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, பணம்லாம் வேண்டாங்க, என்கிட்ட காசெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் இந்த கிராமத்தை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ரிச்சுவல்லாம் வந்து ஒரு 7-8 நாள் வரும், அதெல்லாம் முடிகிற வரைக்கும் இந்த கிராமத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய பெண் குழந்தையை கொண்டாந்து பேர் வைங்க, நீங்கள் மகாகாளீஸ்வரருடைய பையன் தானே அப்படின்னு சொல்ல, நான் இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லைங்க, சரி நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சித்ரா அப்படின்ற பேரை வைக்கிறாருங்க. சித்ரான்ற பேர் ஹீரோனுடைய பேர் தான். இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு, இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், எப்போ ஊருக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கிருந்து வரவே முடியாது போல இருக்கு, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு வச்சிருக்காங்க, ஆனால் நீ நினச்சா இங்கே வர முடியும், அவன் வேற உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கான், இங்கே இருக்கிற ஒரு குழந்தைக்கு கூட உன்னுடைய பேரை தான் வச்சிருக்கான், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கே நம்ம ராகுல் கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களே அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சங்காரெட்டி பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன மகாகாளீஸ்வரருக்கு ஒரு பையன் இருக்குன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க, உண்மையிலேயே உன்னுடைய சித்தப்பனுக்கு மகன் இருந்தானா இல்லாட்டி செட்டப்போடைய மகனா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோன் ஊருக்குள்ள வந்து ஒரு சின்ன பாப்பா கிட்ட வாட்டர் பாட்டில் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, வாங்க நான் கூட்டிகிட்டு போய் தண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கும்போது, அங்கே இருக்கிற ஒரு பைப்பில் வந்து குடிக்கக்கூடாது, இது பெரிய ஆளுங்களது, நம்மளுக்கு அங்கே இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக, ஹீரோயினோட கையில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஸை பார்த்து அந்த பொண்ணு ஆசைப்படுறா. வா நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படிங்கும்போது, இல்லைக்கா நான் வேலைக்கு போனால் கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு கேஷுவலாக ஹீரோன் அங்கேருந்து வந்துடுறாங்க. ஹீரோனுக்கு தெரியல அந்த பொண்ணு வந்து இந்த கல்குவாரிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கா, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இப்போ ஹீரோனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஹீரோன் தங்குறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் அவங்க ஹீரோனுடைய ஃப்ரெண்டு மட்டும்தான், இன்னைக்கு ஹீரோடைய சிஸ்டரு. ஸோ இவங்களுக்குள்ள வந்து அந்த பாண்டிங் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் ஹீரோன் இந்த வீட்டுக்கு வந்ததை ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. கேஷுவலாக துணியை போய் காய போட்டுக்கிட்டு இருக்கும்போது, இவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பேசும்போது, அப்போ தான் ஹீரோன்னு சொல்கிறாங்க நான் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்குறாரு, உண்மையிலேயே உங்களுக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்தீங்களா, இல்லை என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ இதன் மூலமாக ஹீரோனுடைய காதலையுமே வந்து ஹீரோ கிட்ட வெளிப்படுத்திடுறாங்க. இவங்க 2 பேர்த்தோடைய காதலும் உறுதியாகுதுங்க. இப்போ இந்த கிராமத்தில் இருக்கிற சாமியார் சிவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக பால் வாங்கிட்டு வந்திருக்கிறாருங்க. அந்த கேனை இவரால் தூக்க முடியல, கிராம மக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அந்த கோயில் வரைக்கும் கொண்டாந்து வைக்க முடியுமா, ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே முன் வர மாட்டேன்றாங்க, காசு தரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த கோயில் கிட்ட யாராவது வந்தால் இந்த கல்காரியில் இருக்கக்கூடிய சங்காரெட்டி கொன்றுவான்ற பயம். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ நான் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் கேனை எடுத்துகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ தான் அந்த சாமியார் சொல்கிறாரு, நீ யாருன்னு எனக்கு இப்போ தான்ப்பா புரிய வருது, மகாகாளீஸ்வரருடைய பையன் தானே நீ, உன்னுடைய அப்பா தான்ப்பா இந்த கோயிலை கட்டினாரு, உன்னோட அம்மா ஞாபகமா, இங்கே இருக்கிற கல்வெட்டுலலாம் உன்னுடைய அம்மாவோட பேர் இருக்குப்பா, உன்னுடைய அம்மா அப்பா வாழ்ந்த இடம் தான் இது அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக அட்டாச்மெண்ட் ஆகுறாரு. கொஞ்ச நேரம் இந்த கோயிலையே உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணி பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பலான்னு கிளம்பும்போது இந்த சங்காரெட்டியோட ஆட்கள் அந்த இடத்துக்கு வராங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி வரைக்கும் குழி தோண்டி கனிம வளங்களை எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த கோயிலையும் இடித்து அங்கேயும் குழி தோண்ட போகிறாங்க. அப்போ இந்த சாமியார் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, தயவு செஞ்சு விட்டுருங்கயா, இந்த கோயிலை மட்டும் விட்டுருங்கயா அப்படின்ட்டு. ஆனால் இந்த சாமியாரையே அட்டாக் பண்ணிட்டு அங்கே இருக்கிற கல்வெட்டை அடிக்கலான்னு வரும்போது ஹீரோ இவனுங்களெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சு பொழந்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இது வரைக்கும் சங்காரெட்டியோட ஆட்களை எதிர்த்து யாருமே நின்னதில்லை, முறையாக ஹீரோ எதிர்த்து நிற்கிறாரு. அங்கே கட் பண்ணா மகாகாளீஸ்வரர் இறந்துட்டார் இல்லையா, அவருடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்காரெட்டி போயிட்டு எலெக்ஷன் கமிஷனில் பேசி அவரோட இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல, எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிறவங்க உங்கள் ஊரில் எல்லாரும் உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க, ஒரு ஆள் உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போகிறேன்னு சொன்னால் கூட நாங்கள் வந்து உங்களுடைய ஃபார்மை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சங்காரெட்டி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ கரெக்டாக சங்காரெட்டிக்கு கால் வருது, நம்ம ஆளுங்களையெல்லாம் ஒருத்தன் அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, யாருன்னு கேட்க வேறு யாரும் இல்லை மகாகாளீஸ்வரருடைய பையன் தான் அப்படிங்கும்போது, அவனை எதுவும் பண்ண வேண்டாம், அவனால் ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த சங்காரெட்டி வீட்டுக்கு வராருங்க. வீட்டில் வந்து இந்த இறந்து போன மகாகாளீஸ்வரருக்கான அந்த சடங்கு வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு, இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே நான் இந்த மாதிரிலாம் வந்து நின்று பேசினதெல்லாம் கிடையாது, நீ என்ன பண்ணுற, நாளைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு வா, எனக்கு வந்து ஆதரவு தர அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசு, அதுக்கப்புறம் இந்தா இதில் வந்து புடவை வளையல் பூ எல்லாம் இருக்குது, இதெல்லாம் கட்டிட்டு நீ இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஹீரோ அப்படியே ஸ்டன்னாகி நின்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்த உன்ட்ட சொல்லணும், உன்னோட அப்பங்காரன் ஆக்சிடென்ட்டில் செத்துட்டான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், உண்மையிலேயே என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. மகாகாளீஸ்வரர் பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த சங்காரெட்டி கிட்ட, இங்கே பாரு நான் வரதட்சணையாக கொடுத்த நிலம் தானே, இதனால் நீ அநியாயம் பண்ணிகிட்டு இருக்க, இதை நானே ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அங்கே வச்சு மகாகாளீஸ்வரரை கொலை பண்ணிட்டு
அந்த செயினை எடுத்துட்டு வந்திருக்காருங்க. ஆக்சிடென்ட் மாதிரி சீனை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த செயினை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போக ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்த நாள் சொன்ன மாதிரியே இந்த மீட்டிங்க்கு வராரு. மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சங்காரெட்டிக்கு ஆதரவாக பேசுவாருன்னு பார்த்தா மகாகாளீஸ்வரருடைய வாரிசை நான் வந்து எலெக்ஷனில் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்ட்டு நம்ம மகாகாளீஸ்வரருடைய பொண்ணை வந்து எலெக்ஷனில் நிப்பாட்டுறாரு. சங்காரெட்டி கொடுத்துட்டு போனார் இல்லையா, அதே புடவை வளையல் பூவெல்லாம் வச்சுட்டு அவங்க ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. மக்கள் ஆதரவு தராங்க. வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கறதுக்காக போக அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சங்காரெட்டியோட அசிஸ்டண்ட்டு நம்ம மகாகாளீஸ்வரருடைய பொண்ணுக்கிட்ட அத்துமீறலில் ஈடுபடுறான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம மகாகாளீஸ்வரருடைய பொண்ணு சொல்கிறாங்க. ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இனிமேல் எந்த ஃபங்க்ஷனும் நடக்கக்கூடாது, நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்காரெட்டியோட அசிஸ்டண்ட் வந்து போலீஸ்காரங்க கிட்டையும் பொதுமக்கள் கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ள பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பூஜையை தடுக்கிற விதமாக ஒரு பெரிய கத்தியை தூக்கிட்டு ஹீரோடைய தலையை வெட்டுறதுக்காக போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ குத்து வழக்கு எடுத்து அந்த அசிஸ்டண்ட்டை அட்டாக் பண்ணி போட்டு சர மாதிரியா அடிச்சு அங்கே இருக்கக்கூடிய வண்டியில் கட்டி தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாருங்க. அந்த கோயிலோடைய டோர் ஓப்பன் ஆகுது. இவர் தீயில கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு. எடுத்துட்டு போங்க உங்க சங்காரெட்டி கிட்ட, போறதுக்குள்ளேயே சாம்பல் தான் மிஞ்சும் அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டி விட்டுறாரு. இதை பார்த்து சங்காரெட்டியோட ஆட்கள்லாம் பயங்கரமா மறந்து போயிடுறானுங்க, பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. தன்னுடைய சிஸ்டர் கிட்ட அத்துமீறினதுக்காகவும் பொதுமக்கள் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த சங்காரெட்டியோட அசிஸ்டண்ட்டை ஹீரோ உயிரோட தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாருங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சங்காரெட்டி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு டிராக்டரில் வீட்டுக்கு வரான். பார்த்தா சங்காரெட்டியோடைய மனைவியை கட்டி போட்டு பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். இந்த மாதிரி என் ஆள் ஒருத்தனை நீ கொலை பண்ணிட்டல, அதனால் உனக்கு விசுவாசியாக இருக்கக்கூடிய ஒருத்தனை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோடைய பெரியப்பா கிட்ட மிரட்டிட்டு அவனுடைய பொண்டாட்டி இறக்கி விட்டு போகிறான். அந்தளவுக்கு போட்டு அடின்னு அடிச்சிருந்துருக்கிறான். இந்த ஒரு சுச்சுவேஷனில் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் ஒன்று தொங்கிட்டு இருக்கு. அந்த ட்ரம்மில் ஒரு கை மட்டும் தெரியுதுங்க. பார்த்தா இவங்க வீட்டில் விசுவாசியாக ஒரு நபர் இருந்தார் இல்லையா, அன்னைக்கு கூட ஹீரோ கிட்ட பணமெல்லாம் கொடுத்தார் இல்லையா, அந்த ஒரு நபர் தான் வந்து கொலை பண்ணி இந்த மாதிரி தொங்க விட்டுருக்கிறான். பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்ற மாதிரி சங்காரெட்டிக்கும் ஹீரோக்கும் பிரச்சனை போக ஆரம்பிக்குது. இறுதி சடங்கு பண்ணுறதுக்காக அந்த ட்ரம்மை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க அந்த ட்ரம்மை ஓப்பன் பண்ணாலும் ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா அந்த கான்கிரீட் கூட ஏதோ ஒரு ஆசிடை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே உள்ளேயே கருகி இருக்கும். அப்படியே வந்து இறுதி சடங்கு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நெயில் பாலிஷ் போட்டு விட்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு போக அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து நிற்குது. அந்த டிராக்டர்லேருந்து சின்ன பசங்களாம் இறங்குறாங்க. இந்த சின்ன பசங்களையெல்லாம் சங்காரெட்டி குவாரியில் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். பெரியவங்களையெல்லாம் வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறது கிடையாது. சின்ன பசங்களை அனுப்பலானா கொண்டுருவேன்னு மிரட்டுறான். எங்களுக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்து கீழே போட்டு போகிறாங்க. என்னடான்னு பார்த்தா ஆழமான இடத்துக்கு இந்த குழந்தைய அனுப்புனதுனால இந்த பொண்ணு மூச்சு திணறி இறந்து போயிருக்குதுங்க. இதை பார்த்து ஹீரோ மிரண்டு போயிடுறாரு. அப்போ ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று கூடி இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை, சங்காரெட்டி நாளுக்கு நாள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், குழந்தைங்களையெல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோக்கு பயங்கரமாக வெறி வந்துடுதுங்க. அதனால் இந்த சங்காரெட்டியை போட்டு தள்ளுறது தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக சங்காரெட்டி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அடியாட்களை எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய ஹீரோடைய அம்மா அப்பாவை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ கரெக்டாக கால் வருது. ஹீரோ அங்கே வெறிகொண்ட வேங்கையை எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயந்துட்டு அப்படியே ஹீரோனுடைய அப்பா யூட்டன் போடுறாரு. கரெக்டாக ஹீரோனுடைய அம்மா பார்த்துட்டாங்க. என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க நாங்களே வந்து மாப்பிள்ளை கேட்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மழுப்ப ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பொட்டெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தே பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, பொட்டு தான், நாங்கள் ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என் பையனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்களா? என் பையன் ஒரு ராட்சசங்க, அவன் மனுஷனே கிடையாது. ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது அப்படின்னா அந்த அநியாயத்தை தட்டி கேட்காம விடவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சங்காரெட்டியை போட்டு தள்ளிடுறாருங்க. ஸோ அங்கே கிராமத்தில் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகுது, நார்மல் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ ஊருக்கு வராருங்க. இப்போ ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட, உன்னுடைய அம்மா சாகும்போது என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, உன்னை எக்காரணத்தை கொண்டு இந்த கிராமத்துக்கு அனுப்பவே கூடாதுன்னு சொன்னா அப்படிங்கும்போது, அதான் நான் அமிச்சிட்டிங்களேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் ப்ராமிஸ் பண்ணால் அந்த ப்ராமிஸை மீற மாட்டேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டுறாங்க. அப்போ தான் தெரிய வருது ஹீரோ பார்த்தீங்கன்னா மகாகாளீஸ்வரருடைய பையனே கிடையாது, நம்ம ஹீரோவோடைய அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா மகாகாளீஸ்வரருடைய
பையன். ஹீரோ ஒரு வீரமான ஆள் அப்படின்றதுனால தான் ஹீரோடைய அம்மா ஹீரோவை வந்து அந்த கிராமத்துக்கு அமுச்சு வச்சுருந்துருக்காங்க. எம்மா கொஞ்சம் விட்டுருந்தா என்னை போட்டு தள்ளியிருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா செயினை கொண்டு போயிட்டு இது நியாயமாக உனக்கு வர வேண்டியதுடா அப்படின்னு சொல்லி அண்ணனோட கழுத்தில் போட்டு விட்டுட்டு வெளியே வந்து உட்கார வழக்கம் போல் ஹீரோடைய அப்பாவும் அம்மாவும் ஹீரோவை டம்மி பீஸ் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் யார் தெரியும்ல மகாகாளீஸ்வரருடைய பையன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சீனை போட்டுக்கிறாரு. டே ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்ல யார் நம்புறீங்களோ இல்லையோ நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.